அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. நின்று கொண்டு தண்ணீர் அருந்தலாமா? நின்று கொண்டு நீர் அருந்தலாம் என்றும் கூடாது என்றும் இரண்டு விதமான ஹதீஸுகள் நபிமொழி தொகுப்புகளில் இடம்பெற்றுள்ளன. இரண்டுமே ஆதாரபூர்வமான செய்திகளாக இருப்பதால் இரண்டையும் இணைத்தே முடிவுக்கு வர வேண்டும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு நீர் அருந்துவதை கண்டித்தார்கள். முஸ்லிமில் பதிவாகியுள்ளது. கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியதாவது, நின்று கொண்டு நீர் அருந்த வேண்டாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்ததாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். உடனே நாங்கள் அவ்வாறாயின் நின்று கொண்டு உண்ணலாமா என்று கேட்டோம். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதைவிட மோசமானது, அருவருப்பானது என்றும் கூறினார்கள். இதுவும் முஸ்லிமில் பதிவாகியுள்ளது. இந்த ஹதீஸ்கள் நின்று கொண்டு அருந்துவதை தடுக்கும் வகையில் அமைந்துள்ளன. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விசாலமான முற்றத்தின் வாசலில் இருந்தபோது அவர்களிடம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டது. அதை அவர்கள் நின்று கொண்டே அருந்தினார்கள். பிறகு மக்களில் சிலர் நின்று கொண்டு அருந்துவதை வெறுக்கின்றார்கள். ஆனால் நான் செய்ததை நீங்கள் பார்த்ததே போன்றே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை நான் பார்த்தேன் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் நஸ்ஸாஸ் பின் சஃப்ரா. நூல் புகாரியில் பதிவாகியுள்ளது. இரண்டு ஹதீஸ்களில் முதலாவது ஹதீஸ் நின்று கொண்டு தண்ணீர் அருந்துவதை தடை செய்கின்றது. இரண்டாவது ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு தண்ணீர் அருந்தினார்கள் என்று தெரிவிக்கின்றது. ஒரு விஷயம் தடை செய்யப்பட்டு அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்று ஹதீஸ்கள் காணப்பட்டால் தடையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நின்று கொண்டு அருந்துவது கூடாது. எனினும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு நீர் அருந்தினார்கள் என்று பல ஹதீஸ்கள் இருப்பதால் தவிர்க்க முடியாத சமயத்தில் நின்று கொண்டு அருந்தினால் தவறில்லை என்று இதை எடுத்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்சம் நீரை நின்று கொண்டு அருந்தினார்கள் என்ற செய்தி புகாரியில் இடம்பெற்றுள்ளது. இதை வைத்து சம்சம் நீரை மட்டும் நின்று கொண்டு அருந்த வேண்டும் என்று சிலர் கூறுகின்றனர். இவ்வாறு பிரிப்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏனெனில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மேற்கண்ட ஹதீஸில் பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு அருந்தினார்கள் என்றே இடம்பெற்றுள்ளது. எனவே பொதுவாக நீர் அருந்துவதற்கு என்ன சட்டமோ அதுதான் சம்சம் நீருக்கும் உரிய சட்டமாகும். உங்களில் யாரும் நின்று கொண்டு அருந்த வேண்டாம், மறந்து அருந்திவிட்டால் வாந்தி எடுக்கட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிமில் பதிவாகியுள்ளது. இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர்களில் ஒருவரான அம்ரு பின் அம்சா என்பவர் பலவீனமானவர். எனவே இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. முஸ்லிம் நூலில் மிக பெரும் அளவுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்களே இடம்பெற்றிருந்தாலும் மிக குறைந்த அளவு பலவீனமான ஹதீஸ்களும் உள்ளன. அவற்றில் இந்த ஹதீஸும் ஒன்றாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு.